அரிமாங்கை சரவணகுமார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய கௌரவ விருந்தினர் திரு ஆர் சம்பத் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கூடலூர் குறிஞ்சி இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் இப்பட்டிமன்றத்திற்கு நடுவர் திரு ராமமூர்த்தி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். அதை அணியில் பேச வந்திருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப்பள்ளி வருக வருக என வரவேற்கிறோம். தாமரை செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதை அணியில் பேச வந்திருக்கக்கூடிய கேர்பட்டாவில் இருக்கக்கூடிய திரு எம் சத்யசிவன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நமது கிளை நூலகத்தின் தலைவர் திரு கௌரி வரதராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது கிளை நூலகத்தின் நன்னூலகர் திரு ஜோ சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது கிளை நூலகத்தின் வாசகர் வட்டத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இருபால் நூலகர்கள் தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இருபால் ஆசிரியர்கள், இருபால் மாணவர்கள், வாசகர்கள், பொதுமக்கள் உங்களை அனைவரையும் வருக வருக என தீர்க்க கூப்பி வரவேற்கிறோம். வெளியாட்பாளர் திரு மணி அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்கவிருக்கும் தலைவர் திரு கௌரி வரதராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்புடன் அழைக்கிறோம். அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். அவர் ஒரு பள்ளி மாணவராக இருக்கும் பொழுதே அந்த நூலகத்திற்கு தினந்தோறும் ஒரு ஆங்கில புத்தகத்தை ஆங்கிலத்தில் புலமை பெற வேண்டும் என்பதற்காக நான் தினந்தோறும் போய் வந்தேன். I'll be speaking both in Tamil and English. Yeah. So, my dear students and all the dignitaries and chief guests, warm welcome to Bodhiri for those of you who have come here. I want to start with a question. India ரொம்ப oldest library எங்கே இருக்கு? இந்தியா. அது 1535 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் 1947 வந்தது. தமிழ்நாடு மட்டும்தான் லைப்ரரிஸ் ஆக்ட் 1948 அது கொண்டாந்தாங்க. எதுக்குன்னா எஜுகேஷனுக்கு அவ்வளோ ஒரு 2000 people will have one library. 2000 பேருக்கு ஒரு லைப்ரரி. தமிழ்நாட்டில் 2000 லைப்ரரி. So we have every 20,000 people have one library. ஊர் பொதுமக்கள் அத்துறை பேருக்கும் பட்டிமன்ற நிகழ்ச்சி சார்பில் முதற்க உங்களை எல்லாம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ரொம்ப நேரம் மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ பேசி முடிப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 3 பேர், இந்த பக்கம் ஒரு 3 பேர், ஏற்கனவே 3 பேர் பேசிட்டாங்க. சீக்கிரம் போகணும். சொல்லியிருக்கிற என்னை அழைத்து ஒரு நடுவராக இருக்கிற ஒரு பொறுப்பை தந்து என்னை வரவேற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் தமிழ் நண்பர்களே, நாட்டை கோலம் செய் துங்க
தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பு மிகை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்ற தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டியின் பாடலுக்கு சிரம் தாழ்த்தி பொன் வாரங்கள் மலர்களை தூவ பூக்கள் சிரிப்பை உயிர்க்க நட்சத்திர விழிகளை விமர்சிக்க வம்பன் எவனுக்கும் வணங்கியதில்லை என் கரங்கள் கொம்பன் எவனுக்கும் தாழ்ந்ததும் இல்லை என் சிரங்கள் இருந்தும் சான்றோர்களை வணங்கி ஆன்றோர்களை வணங்கி அவையோர்களை வணங்கி என்னை ஈன்றெடுத்த எனது அன்பு தாயார் அவர்களை வணங்கி நான் வணங்கும் மனித தெய்வமாம் கரைப்படாத கருத்துக்கு சொந்தக்காரர் தென்னதற்கு மகாத்மா விருதுநகர் வைரம் சிவகாமியின் செல்வன் கருமை வீரர் காமராஜர் அவர்களை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வாழ்க்கையை பண்படுத்துவது நூலகமா தொலைக்காட்சியா? அவங்க பைத்திய நடுவர் அவர்களே, தொலைக்காட்சி என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். வாழ்க்கையை பண்படுத்துவது என்று சொன்னால் ஒரு கரடு முரடான நிலம், அந்த கரடு முரடான நிலத்தை சமன் செய்யணும், அதை காத்தி பண்ணணும், அதுல பயிர் நடணும், அதுல விதைகளை விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், அதுல கொடுக்கக்கூடிய வெள்ளாமை தான் பண்பாடை பறைசாற்றுகின்ற ஒரு தாக அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே. ஆனா தொலைக்காட்சி என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு எனக்கு கொடுத்த தலைப்புக்கு நான் போயிடுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா தொலைக்காட்சிகள். அதுல வந்து டெய்லி சீரியல் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 72 சீரியல். இந்த 72 சீரியல்ல 20 சீரியல் என்ன தெரியுமா கதையை சொல்றான்? 22 சீரியல் பார்த்துக்கிறது நூலகமே பேச கொண்டிருக்கிறார். 72 சீரியல்ல 20 சீரியல்ல மாமியார் தலையில கண்ட போட்டு கொள்ளுவது எப்படி அப்படிங்கறத காட்டுறான். இன்னும் 20 சீரியல்ல வீட்டுல மருமகளை வந்தவ மனைவி கூட சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மாமியார் பிளான் பண்றாங்க. இப்படி ஒரு 20 சீரியல். நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்துல அங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சீரியல். 6 மணி ஆயிட்டா நம்ம பொம்பளை எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க, குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தைய புறப்பட வச்சு டக்குனு கை காலெல்லாம் கழுவி விட்டு அதுக்கு ஒரு உணவை ஊட்டி விட்டு படுக்க வச்சுட்டு இது போயிட்டு சோபாவில் உட்காந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்துங்கன்னா ஒவ்வொரு சீரியலா அந்த மாமியார் பண்ற கொடுமைகள், மருமகள் பண்ற கொடுமைகள், குடும்பம் நாசமா போக நினைக்கிற அந்த நடிப்புல இருக்கக்கூடிய இதையே பார்த்து பார்த்து வீணா போற அந்த தொலைக்காட்சியை பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. அதனாலதான் நான் பைத்தியம் சொல்றேன். நண்பர்களே, சகோதரர்களே, நமக்கு எண்ணற்றது இருக்கிறது. தொல்காப்பியன் என்று சொல்லக்கூடியவன் 3000 ஆண்டுகள் நடுவர் உள்ளிட்ட அவை வணங்கி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த பட்டிமன்ற நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த இந்த பட்டிமன்றம் மற்றும் நூலக குழுவிற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்திற்குள் நுழைகின்றோம். போக முடியும். வைத்தியம் சொல்ல அவருக்கு சரியான வைத்தியத்தை இப்ப நான் சொல்ல போறேன். இப்போ நீ தீர்ப்பு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ குழந்தைகளை கேட்கிறேன், குழந்தைகளே நூலகத்தில் இருப்பது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? சீக்கிரம் பேச முடிச்சுக்கிட்டு நாங்க போறதுக்கு போன டோரா புஜியும் டிவி பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குன்னு கை தூக்கு பார்ப்போம். எத்தனை பேர் வீட்டுல டிவி இருக்கு? கை தூக்கு பார்ப்போம். டிவி எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? நல்ல எல்லாரும் குழந்தைகளை மட்டும் கள்ளத்துக்கு வீசினா நல்லா கவனிக்கணும். அவர் ஓடி வந்து யாராவது கண்ணாடி அடிச்சு உடைச்சது அப்படின்னா அந்த பையன் போய் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டான். அவருக்கு தெரிஞ்ச இந்த பையன் தான்.
போய் அவங்க வீட்டு கதவை தட்டுறாரு. உங்க பையன் கதவை ஜன்னலை உடைச்சிட்டா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த அப்பா சொல்றாராம், பையனை கொஞ்சம் ஒரு அரை பைத்தியம், என்ன சொல்றாரு, அரை பைத்தியம் அவன் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னா. உடனே அந்த வந்தவர் கேட்டார், அரை மென்டல்னா உங்க வீட்டு ஜன்னல் உடைக்க வேண்டியதானே, ஏன் எங்க வீட்டு ஜன்னல் உடைச்சானா? அதுக்கு அவர் சொன்னாரு, இன்னும் அந்த அளவுக்கு முத்தல, அரை பைத்தியம் தான், முத்தனை எங்க வீட்டு ஜன்னலையும் சேர்த்து உடைச்சிருவாரு. அந்த பந்தை விட்டு அடிச்சவர் வேற யாரும் இல்ல, இந்த எதிரணி தலைவர் தான். அவருக்கு நல்ல கை தட்டு தான் எங்க போயிருவாரு, தான் என்னவோ அமைதியாக இருக்கிறோம். ஆனா வந்தவர் எப்படி கத்தனாரு பாத்தீங்களா? கத்தனாரா இல்லையா? இந்த அளவுக்கு கத்தனா ரத்த கொதிப்பு வராம என்ன செய்யும்? பி சைலண்ட். நூலகத்தில் எப்படி இருக்கணும்? பி சைலண்ட். அதனால இந்த நூலகத்துல கலைஞரை பற்றி சொல்றார். எதிரணியினுடைய தாமரை சேர்மன் வந்திருக்காரு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கலைஞர் கருணாநிதி என்று கலைஞர் பட்டம் தான் அழைக்கிறோம். அவர் மாபெரும் கலைஞர். ஒத்துக்கொண்டிருக்கலாம், கைதட்டலாம், நல்ல கைதட்டலாம். அவர் மாபெரும் கலைஞர். எந்த துறையில் என்று கேட்டால், அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவர் திரைத்துறையில் தான் கலைஞர். திரைத்துறை என்பது தொலைக்காட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று. அவர் சொன்ன நம்ம கேட்கிறோமா இல்லையா? அவரே சொல்லிட்டாரு, வீட்டிற்கு வீடு ஒரு புத்தகத்தை கொடுக்கவில்லை. வீட்டுக்கு வீடு குழந்தைகளுக்கு தெரியாது. 2006ல கலைஞர் டிவி தான் கொடுத்தார். உண்மையான கைதட்டல். ஒரு அறிஞர் நமக்கு கொடுக்க மறுத்து, அது நல்ல மருந்தாக இருக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி தமிழ் மாலை அப்படின்னு முதல்ல ஓடும். சன் டிவி தமிழ் மாலை பார்க்கலன்னா பல பேருக்கு தூக்கமே வராது. தொலைக்காட்சி விளம்பரத்துக்கே நடுவர் ஐயாவுக்கு ஒரு விளம்பரத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார், நமக்கு அதாவது நடுவர் விட்டுருவோம், ஒன்னே கண்ணே கண்ணது எங்களையும் பேச்சாளர் மதிச்சு அழைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த நூலகம் தான். ஐயா பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 15 வருஷமா பேசிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். 15 ஆண்டுகள் பேசி நீங்க வெளியே தெரியல தானே? தெரியலையா? வெளியில் ஒரு பேனர் வைங்கன்னு சொன்னவரே அவர் தான். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு தான் ஒரு பேனர் வைத்து இந்த பட்டிமன்ற குழுவையும் நன்றாக வாழ்த்து தெரிவித்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இப்போ நீங்க வந்திருக்கீங்க. தொலைக்காட்சி என்பது எதனுடைய சுருக்கம்னு கேட்டா வீடுகளே இல்லை. பல வீடுகளில் சண்டையை நிறுத்துவதே தொலைக்காட்சி தான். ஆமா இல்லையா? 2 பேர் 2 பக்கம் சண்டை போடாம தொலைக்காட்சி சொல்லுங்க. தொலைக்காட்சி தான் வருது. சினிமால வர்றது அனைத்தும் தொலைக்காட்சிகள் வருது. 6 மணி ஆயிடுச்சுன்னா செய்திகள் கேட்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் முதல் 6:30 இன்றைக்கு ஓடக்கூடிய ராமாயணத்தை தொடங்கி, ராமாயணம் முடிஞ்சோன்னு யார் வருவார்? சுந்தரி. கரெக்டா சொன்ன கைதுக்கு அருமையா சொன்ன சுந்தரிய பார்த்து, அப்புறம் கையில பார்க்கல தூக்கமே வராது. பார்க்க வேண்டியது இருக்குது. யாராவது ஒருவர் நான் போய் இன்னைக்கு நூலகத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்றீங்க? யாராவது சொல்லிருக்கீங்க? இல்லை. அதனால நாங்கள் சொல்வது நூலகம் என்றைக்குமே தங்கம் தான். அந்த தங்கத்தை புறம் போடுவதற்கு ஒரு கருவி தேவை. அது தொலைக்காட்சி. எப்படின்னு கேட்டா அது நீக்கமர இருந்து விட்டது, எல்லா இடத்திலையும் பரவி விட்டது. அதனாலதான் எங்களுடைய அணியில நாங்க என்ன சொல்ல வரோம்னா, துல்லாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், டிவி இன்ப தேனை மல்லும். வாசப்படி இருக்கிறது, அப்படித்தானே? வீட்டுக்கு வாசப்படி வேணும், அட கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள ஜதி வேணும், வீட்டுக்கு டிவி பெட்டி வேணும். அந்த பாட்டு கேட்டவா கேட்டது கோபம். வீட்டுக்கு டிவி பெட்டி வேணும், அட காத்துக்கும் டிவி பெட்டி வேணும், அடுவாசல் வீடும்
வைப்பது டிவி தொலைக்காட்சி என்ற ஒன்றுதான். எப்பொழுதுமே தொலைக்காட்சியை பற்றி இரண்டாவதாக பேசுபவர்களுக்கு கூவியல் பீனாசுதாகரன் அவர்கள். வரி. அருட்பேராற்றல் நிறைய தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரவையில் நடுநாயகங்களாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள், மாணவ மணிகள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி வணங்கி துவங்குகிறேன். தம்பி வந்து என் கூட ஒரு 10-20 வருஷங்களா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சதீஷ் தம்பி என்ன ஆச்சுன்னு தெரியல, பிபி ஊத்திட்டாரு இன்னைக்கு. அதுடைய அர்த்தம் என்னன்னா நம்முடைய அணி ஊத்திட்டு போகுது அப்படின்றத சூசகமா சொல்லிட்டாரு. கண்ணாடி உடைக்கிறதுங்கிறாரு, அதை பேசுகிறாரு, கீழ்ப்பாக்குங்கிறாரு. இதுக்கும் தன்னுடைய தலைப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நடுவரையா நீங்களும் அதே கடைபிடிக்குமா? நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 10 மணித்துளிகளுக்குள் என்னாலான பயனுள்ள கருத்துக்களை தெரிவிக்கிறேன். பண்பட்ட வாழ்க்கை அப்படின்னா என்ன? பண்பட்ட வாழ்க்கைக்கு நூலகம் மிக அவசியம் தேவைப்படுகிறது. பண்பட்ட வாழ்க்கைனா ஒரு நெறியோடு, ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு, ஒரு கோட்பாடோடு நம்முடைய தலைமுறைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே வாழ்வதுதான் பண்பட்ட வாழ்க்கை. இது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணா நல்லது, இப்படி பண்ணா சரி அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தோன்றி புகழோடு தோன்றுன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் பெருந்தகை. அப்படிதான் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அந்த பண்பட்ட வளர்ச்சி என்பது நம்முடைய மூளையை சார்ந்து இருக்கிறது என்பது ஒரு அறிவியல் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆய்வு. நம்முடைய மூளையை படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். 4 விதமான ஹார்மோன்கள் சுரக்கின்றன. டோபமைன், என்டோர்பின், செரோட்டோனின், ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்முடைய மூளை டோபமைன் அதிகமாக சுரக்கக்கூடிய இடம். நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் உள்ள வித்தையான கருத்துக்களை குறித்து ஆய்ந்து நம்முடைய அறிவு உள்செல்லும் போது அப்படின்னு ஆய்வே சொல்லிருச்சு இல்லையா? இப்போ செரோட்டோனின் அப்படின்றது மிக சோகமான வேலைகளை சுரக்கக்கூடியது. அது ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் முன்பாக அமர்ந்து கொண்டு ஒரு குடும்பமே மூக்க சிந்திட்டு அழுதுட்டு இல்லைங்களா? அந்த நேரத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு ஆய்வு சொல்லுது இல்லையா? இதை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ டோபமைன் சுரக்கக்கூடியது எப்படின்னா, ஒரு தாயார் நம்முடைய கர்ப்பத்துல அந்த கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள நித்திய அமைதி தான், சைலன்ஸ். அந்த சைலன்ஸுக்குள்ள ஒரு உயிரானது அவ்வளவு அழகாக துணம் போடப்பட்டு வார்த்தெடுக்கப்படுகிறது. அதை யார் படைக்கிறாங்க? இந்த இயற்கை அவ்வளவு அழகா படைக்கிறது இல்லைங்களா? அந்த தலைமுறையினுடைய ஜீனுடைய குணாதிசயங்களோட அவ்வளவு அழகா அந்த குழந்தை படைப்பதற்கு அங்க அந்த நித்திய அமைதி தேவைப்படுகிறது. அதே போல கோயிலுக்கு போறோம், அவ்வளவு பேர் 1000 பேர் இருந்தாலும் இல்லையா, அத்தனை பேரும் அமைதியோடு நின்று அந்த கருவறையிலே இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய அம்சத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சொன்னாங்க, கருச்சிலைகளை ஏன் வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கருச்சிலைகள் பிரதிபலிக்குமா, நாம சொல்லக்கூடியதை நமக்கு திருப்பி கொடுக்கும் சொல்றாங்க. அதே போல அமைதியான ஒரு இடம்தான் நூலகம். இந்த நூலகத்துக்குள்ளே வரும்பொழுது எப்படி நாம் தாயினுடைய கர்ப்பத்தினுள்ளே இருக்கிறோமோ அப்படியான ஒரு உணர்வு வந்து இங்கே நம்ம உட்கார்ந்து படிக்கக்கூடிய பல வகை நூல்கள் அறுசுவை உணவை போல நம்ம படிக்கும் போது ஃபீல் பண்ணிருக்கலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஃபீல் வரும். அந்த கதாநாயகியாக நம்ம மாறிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் நம்மளால. பொன்னியின் செல்வன் படிக்கும் போது எத்தனை பேர் அந்த கதாநாயகிகளாக ஐயா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த புத்தகம் ஆனா அந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வு நமக்கு அந்த திரைப்படத்தில் 100% இருந்திருக்குமா என்பது சந்தேகம் தான். புத்தகத்தின் மூலமாக வந்ததைத்தான் இன்னைக்கு திரைப்படமாக வந்திருக்கு. அந்த நூலகம் அப்ப நமக்கு அந்த உள்ளுணர்வுகள் அத்தனையுமே எழுப்பி ஒரு நூலை படிக்கும் போது நமக்குள்ளே ஒரு செயல்படுகிற அந்த கருத்தாக்கம், அதை பற்றின ஆய்வு ஒரு செயல் திட்டமாக வெளிவருகிறது. ஷார்ட்டா சொன்னா அப்துல் கலாம் சொன்ன கனவு தான். நம்ம படிக்கிறோம், ஒரு வீரனை பற்றி படிக்கிறோம், வீர சிவாஜியை பற்றி படிக்கிறோம் இல்லையா?
நம்முடைய ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து அந்த புத்தகத்தை படிச்சு காந்திஜி தான் என்ன பண்ணாருங்க, உண்மையா வாழணும் வாழ்க்கையில அப்படின்றது ஒரு பிரதிபலிப்புகள் ரிஃப்ளெக்ஷன் உருவாகணும்னா நான் சொல்லல, ஆய்வுகள் சொல்லுது டோபமைன் ஆனது அத்தனை விலகிட்டு ஒரு சந்தோஷமான நிலையை உள்ளுக்கு கொடுத்து என்ன பண்ணுதுங்க, அந்த மனிதனையே மாற்றுது. இப்ப நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு கொஞ்சம் தமாஷா போல நினைக்கிறேன். நம்ம பள்ளிக்கூடங்களில் இதெல்லாம் நுழை, நட, ஓடு, பல இந்த சபையிலே தருக 10 மாதம் என்னை கருவில் சுமந்தெடுத்த எனது அன்னைக்கும் இன்று வரை பல மேடைகளில் என்னை சுமந்து கொண்டிருக்கும் தமிழ் அன்னைக்கும் அவை நிறைந்த ஆண்களுக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றிருக்கும் மருத்தன் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா, மக்களை பண்படுத்துவது தொலைக்காட்சியே தானே, இதுல என்னென்ன சந்தேகம்? நம்ம எதிரணி தலைவர் வந்தோடனே அதை நிரூபிச்சிட்டாரு. ஏங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்களா? 700 தான் மக்களை பண்படுத்தும் சொல்ற அணித்தலைவரே வந்தோங்க எதிரணியில பார்த்து பைத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. நீங்க ஆரம்பிச்சு அவங்க எதிர்கட்சினா அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தொலைக்காட்சி தான் மக்களை பண்படுத்துது. அதே மாதிரி எதிரணியினர் சொல்றாங்க, ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி 1920ல 1930ல அந்த காலத்திலேயே இருந்தா எப்படிங்க ஐயா? இந்த காலம் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்குங்கய்யா. அட்லீஸ்ட் நம்ம நெட் வேகத்துல போனாதான் இந்த மக்களை பண்படுத்தவும் முடியும், முன்னேறவும் முடியுங்கய்யா. நம்ம மகாகவி பாரதியே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? நீங்களே அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்க. காசியிலே நப்புலவர் பேசும் முறையை காஞ்சியிலே நாம் கேட்க கல்வி செய்வோம் அப்படின்னாரு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம கேட்கறது மட்டும் இல்லைங்க, பார்க்கவும் செய்யறோம். எங்கோ கோவாவில் நடந்துட்டு இருக்கிறத லைவா நம்ம கோத்தகிரில இருந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? எத்தனையோ இப்ப நம்ம ஐயா சொன்னாங்க 5 அதே மாதிரி 5 பொக்கிஷங்களான கலைஞர், கண்ணதாசன், இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆமா, ஆனா அவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் நாங்க இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். எப்படின்னா தொலைக்காட்சி வாயிலாக தான். உண்மையா இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நாம எல்லாம் இவ்வளவு அழகா ஒரு பட்டிமன்றம், அதுவும் சிந்தனை பட்டிமன்றம் நடத்துறதுக்காக நூலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த தலைப்பை கேட்ட உடனே இந்த எதிரணியினர் யாராவது நூலகத்துக்கு புத்தகத்தை புரட்டிக்கா குறிப்பெடுத்தாங்களா, இல்ல தொலைக்காட்சியில இருந்தும் செல்பேசியில இருந்தும் அவர்கள் குறிப்பெடுத்தாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே தெரியுது, நீங்க 24 மணி நேரம் தூங்காம தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, அது மட்டும் இல்லையா, நம்ம பாரதத்தோட மிகப்பெரிய இதிகாசங்களான மகாபாரதம், ராமாயணம் இல்லைங்களா? அத தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே பண்படுத்தப்பட்டார்கள். நம்ம பட்டிமன்றத்துக்கு வந்த நேரிலே நான் கேட்கிறேனே, நம்ம எல்லாம் நூலகத்துக்கு அந்த புத்தகங்களை படிச்சுனா அதை தெரிஞ்சுக்கிட்டோமா, இல்ல டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமா? எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்? கவலைப்படாதீங்கம்மா, டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா ராமாயணம் டிவி சீரியல்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நூலகங்கள்ல எல்லாம் டிவி வைக்கணும்னு நம்ம அன்புக்குரிய சமுதாயத்துக்கு போய் பேச மாட்டான் அப்படின்னா சிகப்பா இருக்க பிள்ளையும் போய் பேசும் அப்படின்னு எங்க தங்கச்சி பேசிட்டு போகுது. நடுவர் நியாயமா அது. அடுத்து பாத்தீங்கன்னா எங்க தம்பி தங்கேஷ் இருக்காரு. காலையில 2 பேரும் நாங்க வந்தோம் நடுவர் வந்தவன குறிப்பெடுக்கிறதுக்கு எங்க போகலாம்னா தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்தாரு. கீழே நூலகத்துல புக் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நடுவர் நாங்க சொல்றோம், இன்னைக்கு நீங்க எங்கதான் போனாலும் உலகம் உருளை என்பதை போல இன்றைக்கு நீங்க எங்கதான் போனாலும் எத்தனை தொலைக்காட்சியை பார்த்தாலும் நீங்க வர வேண்டிய இடம் இந்த நூலகம் தான் நடுவர்கள் இல்லையா? இன்னைக்கு பாருங்க நடுவர்கள் எவ்வளவு தெனாவட்டா உட்கார்ந்து இந்த சதீஷ் சார் அங்க புத்தகத்துல தான் பொழைப்பே நடக்குது. அதுலதான் இன்னைக்கு 1,18,000 சம்பளமும் வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நூலக தலைப்பை விட்டுட்டு தொலைக்காட்சிக்கு பேசுறாங்க. இது நியாயமா நடுவர் அவர்களே? வீட்டுக்காரர் பேசுவோம் நடுவர் அவர்களே. அவங்க ஆசிரியர், அதனால புத்தகம் தான் பேசுறாங்க. அப்ப இவர் நடுவர் அவர்களே அவங்கள ஆசிரியர். ஆளுக்கு ஒரு தொலைக்காட்சி. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியல் இன்னைக்கு பாருங்க. வீட்டுக்கு மட்டும் நடுவர் அவர்களே போனா நீங்க
6 மணிக்கு முன்னாடி போய் டீ குடிச்சுங்க. நீங்க தான் ஆட்சிக்கு வந்து அப்படி இலவசமா டிவி கொடுக்குற அப்படின்னு ஓட்டு வாங்கிக்கிறேன். தலைவர் கலைஞர் ஏன் இந்த டிவி கொடுத்தாருன்னு இவர் சரி சார் சொன்னாரு. அவரு உங்களுக்கு சீரியல் பார்க்க கொடுக்கல, உலக விஷயங்களை தெரிந்து கொள்ள கொடுத்தார். இவன் என்னன்னாக்க 7 மணிக்கு சுந்தரி, 7:30க்கு கயலு, 8 மணிக்கு மருமக, 8:30க்கு இலக்கியா, 9:30க்கு ரஞ்சனி, 10 மணிக்கு மல்லி. அருமையாக தன்னுடைய வாதத்தை கழித்து விட்டு சென்றிருக்கிறார் அன்பு சகோதரர் சிறையா தாமரை செல்வன் அவர்கள். அவருக்குரிய வாங்கில மேலும் அவர் ஒரு நல்ல ஒரு மேடை பேச்சாளர். தொலைக்காட்சியை நூலகமே இங்க எல்லாரும் படிச்சுட்டோம் இல்லைங்களா? படிச்சிருக்கோம். ஆனா பண்பட வேண்டும், வாழ்க்கை பண்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பண்பட வேண்டும். இப்ப எங்க நூலகர் காலையில் வந்து நான் வந்து கை கொடுத்த அவர் என்னை பார்த்துட்டு சரியாவே பேசுறேன். என்னன்னா வாசகர் வட்டத்திலே இருந்துக்கிட்டு தொலைக்காட்சியே பேச வந்ததுனால பேசித்தான் பாரு, வந்துட்டல பேசு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன அவருக்காகத்தான் நீங்க இந்த குரல் சொன்னீங்க. என்ன செய்யறாரு ஐயா? ஒரு கல்லு சிறையாகாது, அந்த கல்லை அடித்து கொத்தி பண்படுத்த வேண்டும். அப்படி பண்படுத்தினாலும் அது சிலை. ஆக நூலகமா அதே போலதான் படித்து விட்டோம். இப்ப நம்ம பண்பட வேண்டும். இடையில நம்ம ஐயா கௌரி வரதராஜன் ஐயாவோட பேரை பார்த்தீங்கன்னா, பேரை போட்டா திரு கௌரி வரதராஜன் அவர்கள் BA MD சொல்லிட்டு அவருடைய படிப்பை நீண்டு கொண்டே போகும். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், ஐயா வாழ்க்கை பண்பட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பக்தி வேணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பக்தி வேணும். நம்ம என்ன படிச்சாலும் என்ன பண்ணாலும் பக்தி வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கடவுள் பக்தியை எழுதிக்கிறேன். அந்த வகையில காலையில எழுந்தோட என்ன பண்ணுவோம்னா தொலைக்காட்சியை போட்டுருவேன். போட்டா பக்தி, அதுல பக்தி பாடலாம் போகும். அதுல ஒரு பாடலை நான் 2 நாளுக்கு முன்னாடி கேட்டேன். நாளைக்கு கார்த்திகை 1 சாமியே சரணமையை பார்த்து ஆகிட்டார். கோவிலே கண்ணத்தின் மேல் கண்ண வைக்கிறார். பக்தி. இப்படி பக்தியோட வாழ்க்கையை தொடங்கினா அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். இப்ப பண்பட வேண்டுகிறது நம்மளுடைய நோக்கம். ஐயா சமீபத்துல இந்த கொரோனா ஒரு கொடிய நோய் வந்துச்சு. இந்த கொடிய நோயினுடைய தாக்கத்தை நமக்கு வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ள அடைபட்டு இருந்தோம். ஆனா இந்த தொலைக்காட்சி தான் நம்மள வீட்டுக்குள்ள அடைபட்டு இருந்தாலும் கல்விக்காக தனியா ஒரு நிகழ்ச்சி, செய்திகளை தொகுத்து வழங்குவதற்கு ஒரு நிகழ்ச்சி என்று நம் மத்தியில நம்மோடு இணைந்து இருந்தது தொலைக்காட்சி தான். இதை மறக்க முடியாது யாராலும். திரும்ப கொரோனா வரணும். ஆக தொலைக்காட்சி நம்மோடு இணைந்து இருக்கிறது, வாழ்க்கையை பண்படுத்துகிறது. ஐயா நீங்க காதலிச்ச பழக்கம் உண்டா உங்களுக்கு? சொல்லும் போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடத்தை காதலிலே தோல்வியுற்றார் காலை ஒருவன் கடந்த பின்னே அமைதி இங்கு பெறுவார். நமக்கு அப்படி ஒரு காதலிச்சு தோல்வி விட்டவருடைய ஒரு வாழ்க்கையை ஒரு கவிஞன் அப்படியே வர்ணிச்சு எழுதியிருக்காரு. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை காதலை பாடல் மூலம் சொன்னான். பெண்ணை படைக்காத பிரம்மனே பாவம் ஆண்களே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காத பிரம்மனே பாவம் ஆண்களே
என்ன பண்ணுவீங்க? அதான் சொன்ன தங்கச்சி, தொலைக்காட்சியை பற்றி ஒன்று அனைத்து நூலகங்கள் வைப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள். மிக அருமையாக வாழ்த்துக்கிறார்கள். தொலைக்காட்சி இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெண்கள் பாதி பெண்கள் முடிஞ்சது கதை. மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, அண்ணன் சண்டை, ஊர்ல இருக்கிற அத்தனையும் பண்படான செய்திகளை சில செய்திகள் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா தொலைக்காட்சியில. காலையில நீங்க எழுத வணக்கம் தமிழா பாத்தீங்கன்னா தமிழ் தொலைக்காட்சி பேரு வணக்கம் தமிழா, முழுக்க முழுக்க ஆங்கிலம் தான் அதிகமாக இருக்கு. அதே 2 பேர் வந்து அந்த தொலைக்காட்சியில அந்த வணக்கம் தமிழா பேசுவான் பாருங்க, ஆங்கிலம் அப்படி பேசுவான், கேட்டா வணக்கம் தமிழருக்கு வணக்கம் சொல்லுகிற வச்சு. அது மட்டும் இன்னும் இருக்கிற சில செய்திகள், இன்னும் இருக்கிற தொலைக்காட்சிகள் நல்லாவே சொல்லுறாங்க. சொன்னார், நான் கூட ஆரம்பத்தில் சொல்லி தகவல் சொல்றது ஓடுது. ஒரு அம்மாவும் பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷன் ஓடிதான் அதை படம் வச்சு காட்டுறாங்க. டாக்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா, கரண்ட் கட் ஆகிடுச்சு, ஜென்ரேட்டர் ஆஃபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி செல்போன்ல இருக்கிற அந்த சார்ஜர் பார்த்து அதையும் தொலைக்காட்சியில் வருது. தொலைக்காட்சியில இன்னைக்கு எல்லா செய்தியும் வருது. இப்போ நான் பட்டியலோட எழுதிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஊடகத்தில் நண்பர்கள் வந்திருக்காங்க. உடனே தொலைக்காட்சியில் இப்போ டெலிவிஷன் ஆகிட்டு நடக்கிற விஷயம் எல்லாம் அந்த தொலைக்காட்சி என்பது இன்றைக்கு மனிதனுக்கு இன்றியமையாது தேவை. அதில் எப்படி பண்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்து எப்படி கொள்ளையடிப்பது, எப்படி கொள்ளையடிப்பது, எப்படி கொலை செய்வது, எப்படி கற்பழிப்பது, எப்படி ஏடிஎம் உடைப்பது, இதெல்லாம் என்ன பண்றாங்க? நம்மால் தும்பனாலும் செல்போன் எடுத்துக்கிறோம், எடுத்து உடனே தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் பண்ணிடுறோம். அதை இப்படி தேடலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம். ஆக தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற செய்தி நடந்து கொண்டிருக்கிற காலத்திற்கத்தால் 30 விழுக்காடு இருக்கிற பயனடைகிறோம். 30 விழுக்காடு பேருந்து பெறுகிறார்கள். அவர்கள் அரை சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விமானம் சற்று தாமதமாகிறது. உடனே பக்கத்தில் ரூபாய் கிடைச்ச மாதிரி உள்ளே இரண்டு உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோரிவிடும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட போடுறதுக்கு முன்னாடியே நீ இட ஓட்டத்துக்கு போயிட்டு இருக்கிற பத்தி கேட்டு அப்படி போகாத. போகாமல் இருப்பதே உள்ளே வருந்தி அடைக்காத வீட்டுக்கு சாப்பிட போகாத. உள்ளே இரண்டு உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோரிவிடும் என்று சொன்னாங்க. கோடான கோடி கொடுப்பிருக்கிறார்.
கோடானத்தோடு உழைப்படும் தன் நாக்கோடாமை கொண்டிருந்தார்கள். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. யாகாம ஆயிரம் நாகாக்கு சோகப்பு சொல்லி இழுக்கப்பட்டார்கள். இதை இந்த திருக்குறளை பேரறிஞர் பெருமை அண்ணா முதலமைச்சர் விநாயகர் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் கேட்கிறார், அண்ணா அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு முழுக்க உங்கள் ஆட்சியில் திருக்குறள் எழுதியிருக்கிறீர்களே, அதில் இந்த குரலை யாகாம ஆயிரம் நாகாக்கு சோகப்ப சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அது யாருக்காக அப்படின்னு உங்களுக்காக எங்களுக்காக கேட்டார். அண்ணா சொன்னார், பள்ளி இருக்கிறது எல்லாருக்கும். அதன் அர்த்தம் நல்லா சொன்னாங்க. கோடான கோடி உழைப்பிலும் தன் நாட்கோடாமை நாங்களே தவறான வார்த்தையை வந்துவிடக்கூடாது என்ற 4வது கோடியை கொடுக்கிறோம். அதை இந்த உலகத்தில் நான் இந்த 3வது கோடியை பெற்றவன் 1962. இன்றைக்கு என்னோட மனதில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வி இன்றைக்கு நம்முடைய மனதில் இருக்கிறது. காந்தி அரசியல் நாடகத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் தன் சத்தியவனாக மாறி இருக்கிறார். காந்தி ஒரு கடிதத்தை எழுதி வைத்து கைவிட்டப்படுங்க. அப்பாவும் அம்மா இருக்கிறாங்க, எழுதி வச்சுட்டு ஒரு மறைமுகமாக நிற்கிறார், அழுது நிற்கிறார். அம்மா எடுத்து படிக்கிறாங்க. காந்தி எல்லாம் எழுதுறாரு, இன்றோடு நான் மதுவருந்த மாட்டேன், இன்று முதல் தீய செய்தியை ஈடுபட மாட்டேன், நான் இன்று முதல் மகாத்மாவாக மாறுகிறேன் என்று எழுதினார். ஏன் அரிச்சிதன் பயான் அரிச்சிதன் ஒரு நாடகத்தை படித்தது எங்க படித்தார் கேட்டார். அந்த நாடகத்தை நான் நூலகத்திலே படித்தேன். நூலகம் பண்படுத்துகிறது நம்ம எல்லாம் சொன்னாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு சினிமாவோட எழுதியிருப்பார். 38 தேன் வரும். பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர அழைத்தேன், உழைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவரை மலைத்தேன் என்று சொல்லி 38 தேன் வரும். அடிக்கடி அந்த நினைவு என்னுடைய இனிய நண்பர் கவிஞர் அகரம் சிவா அவர் சொல்லுவார்கள், பார்த்தீங்கன்னா தேன் எடுத்திருக்கிறார் அப்படின்னு. அதையே ஒரு கவிஞர் விஜய் விழாவை என்பவர் தான் சொன்னார். அதற்கு பிறகுதான் அவர் எழுதுகிறார், கண்ணைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, பொன்னைத்தான் பொருளைத்தான் எனக்கு கொடுத்து என்னை படைத்தானா என்று தான் என்று எழுதுகிற அந்த நிகழ்வு. கடதாசன் நிகழ்கிறார்கள். நீங்க படிச்சுங்க, நான் நூலகத்தில் நான் இன்றைக்கு கவிஞனாக இருப்பதற்கு காரணமே, ஒரு எழுத்தாளராக மாறுவதற்கு காரணமே நூலகம் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் என்று உனக்கு பின்னே 1000 கோடி உணர்ந்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொன்ன கவிஞர் கண்ணதாசன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சிறந்த பேச்சாளர் வருவதற்கு நான் கடந்த முறையும் சொன்னேன், இப்பொழுது சொல்லுகிறேன். ஒரு தேர்தல் நடந்தது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போறாங்க. அன்றைக்கெல்லாம் 10:30 மணியோட நிகழ்ச்சி முடித்திடுவாங்க. நம்ம எல்லாம் போலீஸ் நம்மளையெல்லாம் நிறுத்தியாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர் மதிக்கப்பட்ட போதா மணி 10:29 அலைகடல கூட்டம். அண்ணாவுடைய பேச்சை கேட்பதற்கு, அண்ணா பேசினால் மழை நிற்கும், அடிக்கிற காற்று சுழன்றடிக்கால் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அண்ணாவின் உரை. ஒரே நிமிஷத்தில் அண்ணா பேசி முடிச்சார். என்ன அடுத்த தேடல் நடக்குது. மாதவ சித்திரை மணியோ பத்தரை உங்களை தோணித்திரை. இப்படி மாதவ சித்திரை மாதம் தேடல், மணியோ 10 மணி ஆச்சு, உங்களுக்கெல்லாம் தூக்கம் உங்களுக்கு ஒரு திரை, நீங்கள் வாக்களிக்க வேண்டியதோ முத்திரை தான். ஒரே வார்த்தை. பேரறிஞர் அண்ணா கேட்டார், என்ன கேட்டார்? இது நூலகத்தில். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவோட வாழ்க்கையில் 3/4 காலம் 90 விழுக்காடு நூலகத்திலே கிடைத்தார் பேரறிஞர் அண்ணா. அதனால்தான் அவர் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் அவருடைய புலமை மிக அருமையாக இருந்தது. இன்றைக்கு உலகமே பேரறிஞர் என்று பாராட்டிக் கொண்டு இருக்கிறோம். ஏன் பாரதி சொல்லுவாங்க, இன்று கையெழுந்த சுதந்திர லாபம், என்று மணிவென்ற அடிவழி மோகம் என்று எழுதிய பாரதியுடைய பாடலை நாம்
அதிகமாக இங்கே படித்தவர்கள் கேட்டால் நூலகத்தில். இதற்காக தொலைக்காட்சியை நாங்கள் மறுக்கிறது. தொலைக்காட்சி வேண்டாம்னு சொல்லலை. தொலைக்காட்சியும் இன்றைக்கு வந்து மக்களுக்கு, மனிதர்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கு. இந்த உடனுக்குடன் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சியை பார்க்கணும். கரண்டா பார்த்தாச்சா நாம் அதை ஆரம்பிக்க முடியும். அப்படி ஒரு சந்தைகள் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை கோத்தகிரியில் மின்தடை அப்படின்னு பத்திரிகைகள் போட்டுருவாங்க. நான் அந்த தொலைக்காட்சியை பார்த்து இன்னைக்கு அருமையான சினிமா போக போயிருக்கேன். ஆக கமலஹாசன் சினிமா பார்க்கலாம். எப்போது கரண்டு இருக்காது அப்படி திரும்ப போட்டுருக்கோம். ஆனால் நூலகத்தில் எப்படி என்ன எந்த நேரம் வேணாலும் படிக்கலாம். மின்சாரம் சொன்னாங்க, ரொம்ப பெரியாக சொன்னாங்க. பேசிக்க முடியுது. நான் வந்து பார்த்து ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். யார் கேட்டது போலீஸ்காரங்க அவர் வீடு பிடிப்புக்காக படித்துக் கொண்டார். ஆக இன்றைக்கு உலகத்தில் இவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது நூலகத்தில் படிக்கிறார். கல்வி ஏற்றுக்கல்வி அது எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், அறிவு பிடிக்கும். ஆனால் வாழ்க்கையை பண்படுத்துகிற ஒரு நிலை, வாழ்க்கை நாம் முன்னுக்கு வருவது, நாம் அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். தொலைக்காட்சி பார்க்காதீங்கன்னு சொல்லல, நல்ல செய்திகளை பாருங்கள், நல்ல நிகழ்வுகளை பாருங்கள், குடும்ப நிகழ்வுகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து பாருங்கள். நீங்க சுந்தரியை பார்த்துட்டு கார்த்திகை ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, அவன் இப்ப அனுபவத்திற்கு தேடி போட்டான், அதனால அந்த கண்ணத்திலே சொல்லப்படாது. அப்படியான சீரியல்களை நல்லவைகளை படியுங்கள். நூலகத்தில் நாம் அலுவலகத்தக்க இந்த நூல்களும் வருகிறது. இங்கே நான் பெருமையோடு சொல்லுகிறேன், 16,050 உறுப்பினர்கள் இருக்கிறார். நம்முடைய ஐயா தலைமையுடைய தலைமை 4 புலவர்கள் இருக்கிறார். 85,000 புத்தகங்கள் இந்த நூலகத்தில் இருக்கிறது சொன்னால், இந்த மக்களையும் இந்த நூலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆக இந்த நூலகத்திற்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டுதோறும் நிகழ்வு, ஆண்டுதோறும் 6 நாள் 7 நாட்கள் நிகழ்வு. நாளை ஒரு நாள் கவியரங்கம் இருக்கிறது, முந்தாள் நாள் நடந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு பட்டிமன்றம். இப்படி நிகழ்வுகளை அமைத்து நீங்கள் எங்கள் நண்பர் ஒருத்தர் நஞ்சியர் சுப்பிரமணிய அவர்கள் சொன்னார், உங்கள் படமெல்லாம் போட்டு, எங்கள் நண்பர்கள் படமெல்லாம் போட்டு ரொம்ப பெருசாக வச்சிருக்கிறாங்களே, உண்மையிலேயே எங்கள் நூலகம் நாங்கள்லாம் மறக்காமல் எல்லாம் இருந்து கலந்துக்கிறோம், பாராட்டுவோம் சொல்லி நான் எப்படி சொல்லி நிறைவு செய்கிற பெரியவர்களே, நம்முடைய ஐயா அவர்கள் உரையாற்றுகிறவர்கள் உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அவர் நூலகத்தை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார். உலகத்திலேயே முதல் தோன்றியது, இந்தியாவிலே முதல் தோன்றியது தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி மகால். அதற்கு அடுத்துதான் சென்னையிலே இருக்கிற கன்னிமாரன். அவர் எந்த அளவுக்கு நூலகத்தை நேசித்திருக்கிறார், நூலகத்தை படித்திருக்கிறார். உண்மையிலேயே நான் அவரை பாராட்டுகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆக இப்படி உங்களை போன்ற ஒவ்வொருவரும் இந்த நூலகத்திற்கு நன்மையை சிறப்பித்து வளர்த்தீர்களேயானால் நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து நல்ல நூல்களை படித்து நல்லவர்களாக, பண்பற்றவர்களாக, பாசமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, ஏன் ஒரு விவேகானந்தரை போல, ஒரு பேரறிஞர் பிறகு அண்ணாவை போல இந்த நாட்டுக்கு அன்னை தெரேசாவை போல நாட்டிலே வருவார்கள், வள்ளுவனை போல வருவார்கள் என்கின்ற நல்ல வார்த்தையை சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கைக்கு அவசியம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பது, அதை விட பண்படுத்துவது, பண்பட வைப்பது நூலகமே. நூலகமே நூலகம் என்ற மதத்திற்கு சொல்லி அனைவருக்கும் புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனோ, பேதரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன், தேரும் சபையறிந்து செல்லாதவன், நன்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன், எனக்கு யாதருவாகின்ற அறியாதனோ, புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியா
பெற்ற அமைப்பினை கொண்டே நீதி நெறிமை கண்டாயங்கள் நெஞ்சிலும் வாழ்விலும் ஒன்றாகி நின்றார் செல்வர்களே வணக்கம். நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கிய உலகிற்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் காவல் செல்வன் மற்றும் வழிபட பேச்சாளர் மக்கள், என்னுடைய நீங்களான நண்பர் அன்பு சகோதரர் கவிஞர் அகர் சிவா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ரசித்த மாணவ செல்வர்களுக்கும், கண்டுகளித்த பெற்றோர்களுக்கும், பெரியவர்களுக்கும் ஏற்றவர்களுக்கு சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை குறித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி.